இறை வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலத்தின் 6வது வாரம் திங்கட்கிழமை என்று இறைவார்த்தை பகிர்வின் நற்செய்தி வாசகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இறைவார்த்தை மார்க் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 11 முதல் 13 முடிய. இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் கவனமுடன் கவனித்தோம் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மிடம் வாதாட வந்த பரிசேயர்களை பார்த்து, இத்தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கிறார்கள், அவர்களுக்கு எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது என்று உறுதியாகச் சொல்லிவிட்டு அங்கிருந்து படகேறி மறுகரைக்கு சென்று விட்டார் என்ற செய்திதான் நமக்கு சொல்லப்படுகிறது. ஏன் இந்த தீய தலைமுறையினர் இயேசுவிடம் ஒரு அடையாளத்தை கேட்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு முன்னதாக எத்தனையோ இறைவாக்கினர்கள் இறை வார்த்தையை மக்களுக்கு போதித்தார்கள். மெஸ்ஸியா என்று தங்களை மக்கள் மத்தியில் வெளிப்படுத்தி தாங்கள் கூறுகின்ற வார்த்தைகளை மக்கள் கவனமுடன் செவிமடுத்து அவர்களை பின்தொடர விரும்பிய போலி இறைவாக்கினர்களும் இருந்தார்கள் என்பது வெள்ளிடை மழையாக காணப்பட்ட ஒரு உண்மை. எனவே இப்படிப்பட்ட உண்மையாக இருக்கின்ற இறைவாக்கினர்கள், போலி இறைவாக்கினர்கள் மத்தியிலே இந்த பரிசேய கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது, ஒரு சில போலி இறைவாக்கினர்கள் மக்கள் மத்தியில் கொடுத்த வாக்குறுதி என்னவென்று பார்க்கின்ற பொழுது, யோர்தான் நதிக்கரையை நாங்கள் 2ஆக பிளந்து காட்டுவோம் என்றும், மேலுமாய் எருசலேம் நகரத்தில் இருக்கின்ற பெரும் சுவரானது எங்கள் ஒரே ஒரு வார்த்தையினால் கீழே தரைமட்டமாகும் என்றும் இந்த போலி இறைவாக்கினர்கள் மக்கள் மத்தியில் இப்படிப்பட்ட செய்தியை பரப்பி வந்தார்கள். எனவே இது குழப்பத்துக்கு மத்தியிலே இருக்கின்ற பொழுது, இந்த பரிசேய கூட்டம் உண்மையுள்ள இறைவாக்கினர்கள் யார், போலி இறைவாக்கினர்கள் யார் என்று அவர்களை இனம் கண்டுபிடிக்க ஒரு குழுவினை அமைத்து, யாரெல்லாம் இறைவார்த்தை போதிக்கிறார்களோ அவர்கள் மத்தியில இவர்கள் சென்று உண்மையான இறைவாக்கினரா என்று அவர்கள் விசாரிக்கத் தொடங்கினார்கள். இது ஒருபுறம் சமுதாயத்தினுடைய வளர்ச்சி பாதையாக இருந்தாலும், ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே போலி இறைவாக்கினர் இல்லை என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். ஏனென்றால் இதே விவாதம் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலும் லூக்கா எழுதிய நற்செய்தியிலும் நாம் வாசிக்க கேட்கின்றோம். இத்தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கிறார்கள், அவர்களுக்கு யோனாவை தவிர வேறு எந்த அடையாளம் கொடுக்கப்பட மாட்டாது என்று இயேசு சொன்னதையும் நம்மால் காண முடிகிறது. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கிறார்கள், இவர்களுக்கு அடையாளம் கொடுக்கப்பட முடியாது என்று இயேசு சொன்னதன் இன்னொரு காரணத்தையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்தை தூய்மை செய்கின்ற பொழுது இயேசுவிடம் வாதாடிய அதே பரிசேய கூட்டம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களோடு வயல்வெளி வழியாக வந்து கொண்டிருக்கின்ற பொழுது, சீடர்கள் கதிர்களை கொய்து தின்னுகின்ற பொழுது இயேசுவிடம் வாதாடிய அதே கூட்டம், 38 ஆண்டுகளாய் சீலோவாம் குலத்திலே படுக்கையாக இருந்த அந்த மனிதனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குணப்படுத்திய போது அந்த மனிதனை விரட்டிய கூட்டம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் அழைத்து வந்து, ஏதோ இந்த பெண்மணியானவள் கையும் மெய்யுமாக பிடிப்பட்டால் விபச்சாரத்தில் என்று இயேசுவை குற்றவாளி என்று கண்டுபிடிக்க இழுத்து வந்த அதே கூட்டம்தான் இன்று இயேசுவிடம் ஒரு அடையாளத்தை கேட்கிறது. எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக இன்றைய நற்செய்தி வாசகத்திலே சொல்லி முடிக்கிறார், இந்த தலைமுறையினர் அடையாளம் கேட்பது ஏன்? இத்தலைமுறையினருக்கு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது என
உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று இயேசு சொல்லி முடித்து விட்டு படகேறி மறுகரைக்கு சென்றார் என்று மார்க்கு நற்செய்தியாளர் சொல்லுகிறார். பெருமூச்சு விட்டு என்று மார்க்கு நற்செய்தியாளர் பதிவு செய்வார். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த எல்லா புதுமைகளையும் நேருக்கு நேராக பார்த்த இந்த பரிசேய கூட்டம் மீண்டும் மீண்டுமாய் தங்களுடைய முயற்சிகளை எடுத்து இயேசுவை குற்றவாளி என்று நிலைநிறுத்த அவர்கள் விரும்புகிறார்கள் என்றால் அவர்கள் எந்த அளவிற்கு வடிகட்டிய முட்டாள்களாக அன்றைய காலகட்டத்திலே காணப்பட்டார்கள் என்பது இந்த நற்செய்தி வாசகத்திலே நம்மால் காண முடிகிறது. ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு நம் அனைவரையும் அழைப்பு கொடுக்கிறார். இந்த பரிசேய கூட்டத்தைப் போல நீங்களும் பல நேரங்களில் என்னிடம் அடையாளம் கேட்பது ஏன்? கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள் என்று திருமுழுக்கு பெற்ற பிறகு உங்களுக்குள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று உங்களை விட பிரமத சகோதர சகோதரிகள் உங்களை பற்றி பெருமையாக சொல்லுகிறார்களே, கிறிஸ்து அவனுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், கிறிஸ்து அவளுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று. இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பெரும் வாய்ப்பை பெற்றுக்கொண்டு உங்கள் வாழ்வில் சந்தித்து கொண்டிருக்கின்ற பல துன்ப துயரங்கள் உங்களை விரட்டுகின்ற பொழுது உடனடியாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் தேடிச் செல்கின்ற இடம் எது? ஆலயமா அல்லது வேற்று தெய்வமா அல்லது வேற்று மனிதனா? அடையாளம் ஒன்றை மட்டும் நீங்கள் தேடி அலைந்து கொண்டிருந்தால் உங்கள் வாழ்வில் அடையாளத்தை காண முடியாது. ஏனென்றால் உங்களுக்குள் நான் இருக்கிறேன், அதை நீங்கள் நம்பினால்தான் உங்கள் வாழ்விலே மாற்றங்கள் ஏற்படும் என்று இயேசு இன்று யாரெல்லாம் இயேசு விட்டு விலகிச் சென்று வேறு அடையாளத்தை தேடிக்கொண்டிருக்கின்றோமோ அவர்களுக்கு சாட்டை அடி அடித்து இயேசு வெளிப்படுத்துகிறார் இன்றைய நாளிலே. ஒருவேளை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நிராகரித்து விட்டு அடையாளத்திற்காக புதுமைகளுக்காக வேற்று தெய்வங்களை வேற்று மனிதனையும் தேடி அலைந்து கொண்டிருந்தோம் என்றால் இன்றே அதை நிறுத்திவிட்டு இயேசுவின் பின்னே நம் வாழ்வை தொடர முயற்சிப்போம். இறையாசிர் என்றும் உங்களோடு